இந்த காணொளி என்னுடைய கிஃப்ட். நீங்களும் அதை கிஃப்டாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். நன்றி. வணக்கம். வெல்கம் கேஜி மாஸ்டர். இந்த காணொளியில் நேர்கூற்று, பிறர்கூற்று, அதாவது டிரெக்ட் ஸ்பீச் அண்ட் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ரிப்போர்ட்டட் ஸ்பீச் என்பதை நாங்கள் இன்டிரெக்ட் ஸ்பீச் என்றும் குறிப்பிடுவதுண்டு. தற்காலத்தில் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் என்பதே அதிகளவு பயன்படுத்தப்படுவதால் நான் அவ்வாறே இங்கு பயன்படுத்துகின்றேன். அதே நேரத்தில் டிரெக்ட் என்பதை டைரக்ட் என்றும் உச்சரிப்பதுண்டு. டிரெக்ட் மற்றும் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் சம்பந்தமாக முழுமையான விளக்கங்கள், அதனுடைய நுணுக்கங்கள் உள்ளடங்களாக தெளிவாக தரப்படுகின்றன. வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். முதலில் டிரெக்ட் ஸ்பீச் நேர்கூற்று, ரிப்போர்ட்டட் ஸ்பீச் பிறர்கூற்று, இவற்றினுடைய இயல்பு பற்றியும் அதே நேரத்தில் இவற்றினுடைய பயன்பாடு பற்றியும் அறிந்து கொள்வோம். நேர்கூற்று என்பது மேற்கோள் குறிகளை பயன்படுத்தி சொல்லப்பட்ட வார்த்தைகளையே மேற்கோளாக காட்டும். இது ஒரு நேரடியான ஒலிப்பதிவு போன்றது. நேர்கூற்றுக்கள் பெரும்பாலும் கதைகள், உரையாடல்கள், நாடகங்கள், திரைப்படங்கள் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகின்றன. அத்தோடு இந்த கூற்றுக்கள் ஒருவர் சொல்லுகின்ற பொழுது அவருடைய இமோஷன், அதே நேரம் அவருடைய பர்சனாலிட்டி என்பவற்றையும் வெளிப்படுத்துவதாக அமைகின்றது. ரிப்போர்ட்டட் ஸ்பீச் என்பது சொல்லப்பட்டவற்றை மேற்கோள் குறிகளை பயன்படுத்தாமல் பெரும்பாலும் இலக்கண மாற்றங்களுடன் வெளிப்படுத்துவது, தெரிவிப்பது. அதாவது நீங்கள் கேட்டதை சுருக்கமாக கூறுவதைப் போன்றது. இந்த பிறர் கூற்றானது செய்திகள், அறிக்கைகள், கல்வி சம்பந்தப்பட்ட விடயங்கள் என்பவற்றில் அதிகமாக பயன்படுத்துவதோடு பொதுவாகவே பெரும்பாலும் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் தான் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு, அதாவது பிறர் கூற்றுக்கு மேற்கோள் குறிகள் பயன்படுத்துவதில்லை என்பதை ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளேன். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது நாம் டிரெக்ட் ஸ்பீச் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். முதலாவது வாக்கியத்திலிருந்து ஆரம்பிப்போமாக இருந்தால் இதனுடைய கட்டமைப்பு, அதனுடைய உள்ளீடுகள் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஐ ஆம் டயர்ட் என்று மேற்கோள் குறிக்குள் இருக்கின்றதல்லவா? இதன் பொருள் ஒருவர் கூறிய வார்த்தைகளை எந்தவித மாற்றமும் இல்லாமல் அவ்வாறே குறிப்பிடுவதாக பொருள் கொள்ளப்படும். யார் சொன்னது? She said. அவள் சொன்னாள். இரண்டாவது வாக்கியத்தை பாருங்கள். Where is the station? He asked. அதாவது ஸ்டேஷன் எங்கே இருக்கிறது? அவர் கேட்டார். இங்கே ஸ்டேஷன் எங்கே இருக்கின்றது என்பது மட்டுமே மேற்கோள் குறிக்குள் வருவதை குறித்துக் கொள்ளுங்கள். அவர் கேட்டார் என்பது நாங்கள் கூறுவது. மூன்றாவது, ஜான் exclaimed, what a beautiful day. இங்கே மேற்கோள் குறிக்குள் இருப்பது ஜான் கூறிய வார்த்தைகள் மட்டும்தான். அதாவது what a beautiful day. ஜான் exclaimed, அதாவது சத்தமாக கூச்சலிட்டு சொன்னார் என்பது நாங்களாக சேர்ப்பது. இப்போது நாம் டிரெக்ட் ஸ்பீச்சினுடைய ஸ்ட்ரக்சர் என்னவென்று பார்ப்போம். ரிப்போர்ட்டிங் கிளாஸ், இது என்ன சொல்லுங்கள்? முதலாவது வாக்கியத்தில் வருகின்ற she said, இரண்டாவது வாக்கியத்தில் வருகின்ற he asked, மூன்றாவது வாக்கியத்தில் வருகின்ற ஜான் exclaimed. இங்கே முக்கியமான ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும், குறித்து கொள்ளுங்கள். டிரெக்ட் ஸ்பீச் ரிப்போர்ட்டிங் கிளாஸில் ஆரம்பிக்குமாக இருந்தால் அதனுடைய முடிவில் கமா பாவித்தே ஆக வேண்டும். அதன் பின்னரே மேற்கோள் குறி ஆரம்பிக்கும். சொல்லப்பட்ட எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் அங்கே போடப்பட வேண்டும். அதன் பிற்பாடு மேற்கோள் குறியுடன் அது முடிவடைய வேண்டும். இப்போது கீநோட்ஸை பாருங்கள். repeats the exact words spoken by the speaker. இரண்டாவது, keeps the original tense, காலம், pronoun, time words, emotion and punctuation இவையெல்லாம் அப்படியே பயன்படுத்தப்படும். அதே நேரத்தில் punctuations அனைத்தும் including full stop மேற்கோள் குறிக்குள்
உள்ளடக்கப்பட வேண்டும். நேர்கூற்று சம்பந்தமான முக்கியமான நுணுக்கங்களை நாம் கற்றுக்கொண்டோம். மீண்டும் ஒரு முறை அவற்றை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இப்போது நாங்கள் ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அதாவது இன்டிரெக்ட் ஸ்பீச் என்றும் கூறுவதுண்டு. அதனுடைய இயல்புத்தன்மைகள், அதனுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு என்ன என்பதை பார்ப்போம். முதலில் வாக்கியங்களை புரிந்து கொண்டோமாக இருந்தால் அதனுடைய கட்டமைப்பை இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். முதலாவது வாக்கியத்தை பாருங்கள். She said that she was tired. இதே வாக்கியத்தை நேர்கூற்றில் நாம் பார்த்தோம். She said, quotation mark, I am tired, quotation mark என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இங்கு அதே வாக்கியம் she said that she was tired என்று குறிப்பிடப்படுகின்றது. முக்கியமாக நாம் இங்கு கவனிக்க வேண்டியது, இங்கு கோட்டேஷன் மார்க்ஸ் இல்லை. முதலாவது. இரண்டாவது, இங்கே நேர்கூற்றில் 2 பிரிவுகளாக இருந்த இந்த வாக்கியம் இங்கே that என்பது பயன்படுத்தப்பட்டு ஒரு வாக்கியமாக கூறப்படுகின்றது. மூன்றாவது, நான் களைப்பாக இருக்கின்றேன் என்று கூறப்பட்ட வாக்கியம் அவள் களைப்பாக இருப்பதாக கூறினாள் என்று இறந்த காலத்தில் குறிப்பிடப்படுகின்றது. டிரெக்ட் ஸ்பீச்சில் நிகழ்காலமாக இருந்தது, இப்பொழுது இறந்த காலமாக குறிப்பிடப்படுகின்றது. காரணம் என்ன? ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு விடயத்தை மீண்டும் சொல்லுகின்ற பொழுது அது என்ன காலத்தில் குறிப்பிடப்பட்டதோ அதற்கு பின்னால் ஒரு காலம் நாங்கள் செல்ல வேண்டும். நிகழ்காலமாக இருந்தால் நாங்கள் இறந்த காலத்திற்கு செல்ல வேண்டும். இரண்டாவது வாக்கியத்தை பார்ப்போம். இரண்டாவது வாக்கியத்தில், அதாவது நேர்கூற்றில் மேற்கோள் குறிக்குள் வேர் இஸ் த ஸ்டேஷன் என்று போடப்பட்டு he asked என்று வாக்கியம் முடிக்கப்பட்டது. இங்கு he asked where the station was என்று வாக்கியம் முடிக்கப்படுகின்றது. இந்த வாக்கியத்தில் நாம் 3 விடயங்களை அவதானிக்க வேண்டும். முதலாவதாக, 2 வாக்கியங்களாக இருந்தவை where என்ற சொல் பயன்படுத்தப்பட்டு ஒரு முழு வாக்கியமாக கூறப்படுகின்றது. இரண்டாவதாக, அங்கு வினா வாக்கியமாக இருந்தது இங்கு ஒரு ஸ்டேட்மெண்டாக வருகிறது, அதாவது இங்கு வினாக்குறி வரமாட்டாது. மூன்றாவதாக, இது ஒரு இறந்தகால வாக்கியமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அத்தோடு வினைச்சொல், அதாவது அங்கே இஸ் என்றிருந்தது இங்கு was என்று மாற்றப்பட்டு இது ஸ்டேட்மெண்டாக இருக்கின்றபடியால் வழமை போன்று சப்ஜெக்டை தொடர்ந்து வினைச்சொல் வருகின்றது. அங்கே where is the station அதற்கு முன்னர் வந்தது, இங்கு where the station was என்று அமைக்கப்படுகின்றது. மூன்றாவது வாக்கியம் உங்களுக்கான பயிற்சி, அதை ஒப்பீடு செய்து குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இப்போது நாங்கள் இதனுடைய கட்டமைப்பு, ஸ்ட்ரக்சர் என்ன என்பதை பார்ப்போம். ரிப்போர்ட்டிங் clause, அதாவது she said என்பதோடு that she was tired என்பதை நாங்கள் that clause என்று கூறுகின்றோம். direct ஸ்பீச்சில் what, where, when என்பன பயன்படுத்தப்பட்டிருந்தால் அவற்றையே நாம் இங்கு பயன்படுத்த வேண்டும். அதை நாங்கள் இரண்டாவது வாக்கியத்தில் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். இப்போது கீநோட்ஸை பார்ப்போம். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் நாங்கள் ஒருவர் கூறிய வார்த்தைகளை அப்படியே கூறாமல் அந்த வார்த்தைகளில் கூறப்பட்ட தகவலை சொல்லுகின்றோம். அடுத்ததாக கிராமட்டிக்கல் சேஞ்சஸ். கடந்த காலத்தில் குறிப்பிடப்பட்ட ஒரு விடயத்தை நிகழ்கால கண்ணோட்டத்தில் நாம் அறிக்கையிடுவதால் மிக முக்கியமான மாற்றங்கள் இடம்பெறுகின்றன. இவற்றை நாங்கள் பேக் ஷிஃப்ட் என்று கூறுகின்றோம். இதனை ஆழமாக பார்ப்போம். அதற்கு முன்னர் இங்கே குறிப்பிடப்பட்ட விடயங்களை ஒரு முறை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள்.
இப்போது நாங்கள் முக்கியமான இலக்கண மாற்றங்கள், அதாவது கீ கிராமட்டிக்கல் சேஞ்சஸ். பேக் ஷிஃப்ட் என்பது ஒரு முறை பின்னோக்கி நகர்வது. இப்போது டைரக்ட் ஸ்பீச்சிலும் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சிலும் இந்த காலங்கள் எவ்வாறு பின்னோக்கி நகர்த்தப்படுகின்றன என்பதை பார்ப்போம். ஒவ்வொரு கால மாற்றத்திற்கும் சிறப்பான உதாரணங்கள் தரப்பட்டிருக்கின்றன. நன்றாக பயிற்சி செய்யுங்கள். முதலாவது உதாரணத்தை பாருங்கள். பிரசன்ட் சிம்பிள், ஐ லைக் ஆப்பிள்ஸ். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் லைக் என்பது லைக்டு என்று பாஸ்ட் சிம்பிளுக்கு மாற்றப்படுகின்றது. அதேபோன்று பிரசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் ஆக மாறும். பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ஆக மாறும். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ஆக மாறும். ஃபியூச்சர் கண்டிஷனல், அதாவது would என்ற சொல்லு பயன்படுத்தப்படும். மாடல்ஸ் இவை could, would, should, had to என டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளின் பொருளை பொறுத்து பயன்படுத்தப்படும். இது சம்பந்தமான மிக சிறப்பான விளக்கம் தொடர்ந்து வருகின்றது. இப்போது இவற்றை நீங்கள் மீண்டும் ஒரு முறை கவனத்தில் கொள்ளுங்கள். இப்போது நாம் முக்கியமான இன்னொரு விடயத்தையும் கவனிக்கின்றோம். அதாவது எக்ஸெப்ஷன்ஸ் டு பேக் ஷிஃப்ட், அதாவது பின்னோக்கி நகர்வதற்கான விதிவிலக்குகள். இங்கு நாம் பின்னோக்கி நகர வேண்டிய தேவை இல்லை. ஜெனரல் ட்ரூத்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ், பொதுவான உண்மைகளும் அறிவியல் உண்மைகளும். உண்மைகள் எப்பொழுதுமே நிகழ்காலத்திற்குரியவை என்பதை நான் பல காணொளிகளில் குறிப்பிட்டுள்ளேன். அறிவியல் உண்மைகள் என்பது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டவை. அவற்றையும் நாங்கள் உண்மைகள் என்று ஏற்றுக்கொள்கின்றோம். இரண்டாவதாக, when the situation is still true, அதாவது டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்லப்பட்ட விடயம் இப்பொழுதும் உண்மையாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் பேக் ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. உதாரணத்தை பாருங்கள். He said he is 30 years old. இப்பொழுதும் அவர் 30 years old ஆக இருந்தால் நாங்கள் பேக் ஷிஃப்ட் பண்ணாமல் அதே காலத்தை தான் பயன்படுத்த வேண்டும். ரிப்போர்ட்டிங் வேர்ப் present அல்லது future வேர்பாக இருக்குமாக இருந்தால் அங்கும் நாம் பேக் ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. உதாரணத்தை பாருங்கள். she says, says என்பது present simple. அதே போன்று he will say என்பது future. இந்த விதிவிலக்குகள் மிகவும் முக்கியமானவை. நன்றாக பயிற்சி செய்யுங்கள். அடுத்ததாக pronoun, point of view shift, அதாவது யார் ரிப்போர்ட் பண்ணுகிறார்கள், யார் கேட்கின்றார்கள் என்பதை பொறுத்து pronoun மாற்றமடையும். முதலாவது உதாரணத்தை பாருங்கள். I need my book. ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் she said she needed her book. இங்கே I என்பது she என்று மாற்றப்படுகின்றது. இரண்டாவது வாக்கியத்திலும் அதே போன்று I என்பது she ஆக மாறுகின்றது. மூன்றாவது வாக்கியத்தில் we என்பது they ஆக மாறுகின்றது. எனவே first person I we என்பது third person he she they என்று மாற்றமடையும், அல்லது செகண்ட் பர்சன் you என்பதற்கு மாறும் என்பதையும் குறித்துக் கொள்ளுங்கள். இப்போது நாம் டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கின்ற காலங்களும் இடங்களும் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் எவ்வாறு மாற்றப்படுகின்றன என்பதை பார்ப்போம். now என்பது then அல்லது at that time என்று மாறும். today என்பது that day என்று மாறும். yesterday என்பது the day before அல்லது the previous day என்று மாறும். tomorrow என்பது the next அல்லது following day என்று மாறும். ago என்பது before அல்லது previously என்று மாறும். here என்பது they are ஆக மாறும். this என்பது that ஆக மாறும். these என்பது those ஆக மாறும். இங்கே முக்கியம் என்னவென்றால் இவற்றை நீங்கள் வாக்கியங்களில் பயன்படுத்தி பயிற்சியின் மூலம் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இப்போது நாம் மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். அதாவது வினாக்களை எவ்வாறு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் பதிவு செய்வது என்பதை பார்ப்போம். முதலாவதாக எஸ் அல்லது நோ என்று நாங்கள் பதில் சொல்லக்கூடிய வினாக்களுக்கு இஃப் அல்லது வெதர் என்பதை பயன்படுத்தலாம். உதாரணத்தை பாருங்கள். Do you like coffee? இந்த வாக்கியத்தை ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் he asked if I liked coffee என்று சொல்லலாம், அல்லது he asked whether I liked coffee
என்றும் சொல்லலாம். டிரெக்ட் ஸ்பீச்சில் வினாவாக்கியங்களாக இருப்பவை ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் ஸ்டேட்மெண்டாக வரும் என்பதை முன்னரே குறிப்பிட்டிருந்தேன். அடுத்ததாக WH அதாவது வாட், வேர், வென் போன்றவை வருகின்ற பொழுது அவற்றையே நாம் பாவிக்க வேண்டும். உதாரணத்தை பாருங்கள். வேர் ஆர் யூ கோயிங் என்பது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் he asked where I was going. அங்கே பாவிக்கப்பட்ட வேர் என்பது அப்படியே இங்கு பாவிக்கப்படுகின்றது என்பதை குறித்து கொள்ளுங்கள். மூன்றாவது வாக்கியத்தில் where did you go என்பதை நாங்கள் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு மாற்றுகின்ற பொழுது he asked where I had gone, அதாவது past tense past perfectஆக மாற்றப்படுகின்றது. அத்தோடு இன்னும் ஒரு முக்கியமான விடயமும் இதில் அடங்கியிருக்கின்றது. அது என்னவென்றால் டிரெக்ட் ஸ்பீச்சில் where did you go என்று did என்ற உதவி வினைச்சொல் ஆக்சிலியரி வேர்ப் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் அவை எவையும் நாங்கள் பாவிப்பதில்லை. அதாவது do, does, did என்பன பாவிப்பதில்லை. இங்கே நாங்கள் என்ன செய்கிறோம்? காலத்தை பொறுத்து ஒரு காலம் பின்னோக்கி நகர்கிறோம். அதாவது past tense ஆக இருந்ததை நாங்கள் past perfect ஆக மாற்றுகின்றோம். இங்கே அதை நாம் ஒரு ஸ்டேட்மெண்டாக குறிப்பிடுகிறோம். வினா வாக்கியமாக அல்ல, குறித்து கொள்ளுங்கள். இப்போது கீழே தரப்பட்டுள்ள குறிப்பை பார்ப்போம். In reported questions, the word order changes to subject plus verb. இது சம்பந்தமாக முன்னரும் குறிப்பிட்டிருந்தேன். இரண்டாவது வாக்கியத்தை உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். Where are you going? இந்த டிரெக்ட் ஸ்பீச்சில் where, are என்பது verb, you என்பது subject. ஆகவே verb subjectக்கு முன்னுக்கு வருகின்றது. ஆனால் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் verb பிறகு வருகின்றது. He asked where I was going. I என்பது subject, was என்பது verb. இந்த மாற்றம் மிக முக்கியமானது. ஏனென்றால் நாங்கள் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் வினா வாக்கியமாக அல்ல, ஒரு ஸ்டேட்மெண்டாக, அதாவது கூற்றாக கொடுக்கின்றோம். எனவே ரிப்போர்ட்டட் கொஸ்டின்ஸ் வந்து சப்ஜெக்ட் பிளஸ் வேர்பாக இருக்கும். do, does, did என்ற துணை வினைச்சொற்கள் பயன்படுத்தப்படுவதில்லை. அத்தோடு வினாக்குறியும் பயன்படுத்துவதில்லை என்பதை மீண்டும் குறித்து கொள்ளுங்கள். இங்கு முக்கியமான விடயங்களை அண்டர்லைன் பண்ணியுள்ளேன். மீண்டும் ஒரு முறை அவற்றை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இப்போது நாம் commands and requests, கட்டளைகளும் கோரிக்கைகளும், இவற்றை நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது இதற்கு நாங்கள் இன்ஃபினிட்டிவ் அதாவது to என்பதை வேர்புடன் சேர்த்து பயன்படுத்த வேண்டும். உதாரணத்தை பாருங்கள். be quiet. இங்கே டிரெக்ட் ஸ்பீச்சில் be quiet என்று இருப்பது to be quiet என்று ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் பயன்படுத்தப்படுகின்றது. இரண்டாவது வாக்கியத்தில் please sit down என்பது to sit down என்பதும், please close the door என்பது to close the door என்பதும், stop talking என்பது to stop talking என்றும் பயன்படுத்தப்படுகின்றது. இங்கு இன்ஃபினிட்டிவ் அதாவது to plus verb பயன்படுத்த வேண்டும் என்பதோடு இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் நாம் கவனித்துக் கொள்ளல் வேண்டும். அதாவது பாருங்கள், he told me, she asked me, the teacher ordered. அதாவது டிரெக்ட் ஸ்பீச்சில் என்ன வகையான தொனியில் டோன் வாக்கியங்கள் அமைகின்றனவோ அதற்கேற்றவாறு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் இவற்றை நாம் தெரிவு செய்து பயன்படுத்த வேண்டும். உதாரணமாக நாலாவது வாக்கியத்தை பாருங்கள். ஸ்டாப் டாக்கிங் என்று ஆசிரியர் சொன்னதை the teacher asked us to stop talking என்பது பொருத்தமற்றது. ஏனென்றால் டீச்சர் கேட்கவில்லை, கட்டளையிட்டார். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு பொருத்தமான சொல்லை எடுத்து the teacher ordered us to stop talking என்றுதான் எழுத வேண்டும், பேச வேண்டும். அத்தோடு நெகட்டிவ் கமாண்ட்ஸ் அவற்றை கூறுகின்ற பொழுது don't go என்பதை he told me not to go என்று குறிப்பிட வேண்டும். அதாவது do verb-ஐ பயன்படுத்தாமல் not to go என்று பயன்படுத்தல் வேண்டும்.
மீண்டும் ஒரு முறை இவற்றை நன்றாக நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இப்போது டிரெக்ட் ஸ்பீச்சிலும் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சிலும் அதாவது இன்டிரெக்ட் ஸ்பீச்சிலும் மாடல் வேர்ப்ஸை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பார்ப்போம். இங்கே கேன், குட் என்று மாறும், வில், வுட் என்று மாறும், மே பாசிபிலிட்டியாக இருந்தால் மைட் என்று மாறும், மே பெர்மிஷனாக இருந்தால் குட் என்று மாறும், மஸ்ட் என்பது had to என்று மாறும், ஷால் என்பது ஷுட் என்று மாறும். இங்கே டிரெக்ட் ஸ்பீச்சில் வருபவை பிரசன்ட் சிம்பிளில் இருக்கின்றன. ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் வருகின்ற பொழுது பாஸ்ட் டென்ஸாக மாறுகின்றன. கேன் என்பது பிரசன்ட் சிம்பிள், குட் என்பது பாஸ்ட் சிம்பிள். வாக்கியங்களை பாருங்கள். I can help you என்பது he said he could help me. I will be there. She said she would be there. மிகுதி வாக்கியங்களையும் நன்றாக பயிற்சி செய்யுங்கள். இப்பொழுது கீழே உள்ள ஒரு நோட்ஸை பார்ப்போம். அதாவது மாடல்ஸ் that do not change. அதாவது could, would, should, might. இவை டிரெக்ட் ஸ்பீச்சில் வந்தால் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சிலும் அவ்வாறு தான் வரும். காரணம் என்ன சொல்லுங்கள்? இவை ஏற்கனவே இறந்த கால மாடல்ஸ். அதற்கு அப்பால் பேக்ஷிஃப்ட் செய்ய முடியாதவை. குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இவற்றை போன்று ought to, used to, had better என்பவையும் அவ்வாறே பயன்படுத்தப்படும். மீண்டும் ஒரு முறை இவற்றை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கான குயிக் டிப்ஸ். அதாவது சே என்பதை எப்போது பயன்படுத்த வேண்டும், டெல் என்பதை எப்போது பயன்படுத்த வேண்டும் என்பது சம்பந்தமான குறிப்பு. டிரெக்ட் ஸ்பீச்சில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் மீது உங்களுடைய கவனம் இருக்குமானால் சே என்பதை பயன்படுத்துங்கள். உதாரணத்தை பாருங்கள். I should study more என்பது he said that he should study more என்று குறிப்பிடப்படுகின்றது. காரணம் என்னவென்றால் I should study more என்று சொல்லுகின்ற பொழுது யாருக்கு சொன்னார் என்பது அங்கு குறிப்பிடப்படவில்லை. எனவே அவர் சொல்லுகின்ற பொழுது அதை கேட்பதற்கு ஒருவர் இருந்தார் என்பது வெளிப்படுத்தப்படாத காரணத்தினால் நாங்கள் வார்த்தைகளில் மட்டுமே எங்களுடைய கவனம் இருக்கின்றது. எனவே சே என்பதை பயன்படுத்த வேண்டும். அதாவது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் said என்று பயன்படுத்துகின்றோம். டிரெக்ட் ஸ்பீச்சில் சொல்லுகின்ற விடயத்தை ஒருவர் கேட்கின்றார், அதாவது கேட்பவரும் குறிப்பிடப்படுமாக இருந்தால் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் டோல்டு என்று நாம் பயன்படுத்த வேண்டும். அதாவது டெல்லினுடைய பாஸ்ட் டென்ஸ் டோல்டு என்று பயன்படுத்துகின்றோம். காரணம் என்னவென்றால் இங்கே அவ்வாறு லிசனர் கேட்பவர் குறிப்பிடப்படும் போது ஆப்ஜெக்டாக அமைகின்றது. எனவே ஒருவருடைய பெயர் அல்லது மீ, ஹிம், ஹர் அல்லது அஸ் என்பவற்றை பயன்படுத்தும் போது டெல் என்பதைத்தான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் டோல்டு என்று பயன்படுத்தல் வேண்டும். உதாரணத்தை பாருங்கள். I don't like spicy food. Sarah said to him. இங்கே ஹிம் என்று வருகிறது அல்லவா? எனவே ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் சொல்லுகின்ற பொழுது சாரா told him that she didn't like spicy food என்று குறிப்பிடுதல் வேண்டும். அடுத்ததாக வினாவினுடைய கட்டமைப்பு. ஏற்கனவே 2 முறை குறிப்பிட்டிருந்தேன், இருந்தாலும் மிக முக்கியமானது என்ற காரணத்தினால் இங்கும் டிப்ஸாக தருகின்றேன். அதாவது வேர்ட் ஆர்டர். டிரெக்ட் ஸ்பீச்சில் வேர்ப் பிளஸ் சப்ஜெக்டாக இருக்கும். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் அந்த ஒழுங்கை பின்பற்றக்கூடாது. காரணம் என்னவென்றால் நாங்கள் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் வினா வாக்கியமாக பதிவு செய்வதில்லை, அதை ஒரு கூற்றாக பதிவு செய்கின்றோம். எனவே அங்கு வர வேண்டிய ஒழுங்குமுறை சப்ஜெக்ட் பிளஸ் வேர்பாக இருக்க வேண்டும். பாருங்கள். she asked where was he என்பது வினாவுக்குரிய அமைப்பில் இருக்கின்றது, அது தப்பு. ஆனால் she asked where he was என்பது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு கூற்று. இதை தமிழில் சிறிது விளக்குவதாக இருந்தால் டிரெக்ட் ஸ்பீச்சில் எங்கே அவர் என்று குறிப்பிடப்பட்டதை நாங்கள் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் எங்கே அவர் என்று கேட்டார் என்று குறிப்பிடாமல் அவர் எங்கே என்று கேட்டார். she asked
where he was என்று குறிப்பிட வேண்டும். I am extremely happy about this subject. Are you? If yes, like, subscribe and share. Thank you.